ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். பல்வேறுபட்ட விடயங்களை சுரேஷ் சலை தொடர்பில் பலரும் அறிந்திருக்கின்றீர்கள், பார்த்திருக்கின்றீர்கள். ஆனால் சுரேஷ் சலை தொடர்பில் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கின்றன, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சுரேஷ் சலை உண்மையில் இலங்கை புலனாய்வுத்துறையினுடைய ஒரு அதிகாரியாக செயற்பட்டாரா அல்லது கோட்டாபாய ராஜபக்சவின் ஒரு அடியாளாக செயற்பட்டாரா என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது. குறிப்பாக இறுதி யுத்த களமுனையில் 2009 மே 18க்கு முன்னும் பின்னும் என்ன இடம்பெற்றது என்று பலருக்கும் தெரியாது. அங்கு சரணடைதல், காணாமலாக்குதல் தொடர்பான வழக்குகள் இன்றும் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கின்றன. அருட்தந்தை பிரான்சிஸ் ஒரு சரணடைந்தவர்கள் எங்கே என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சரணடைந்தும் ஒரு சில மாதங்கள் தொடர்பில் இருந்தார் என்று அவருடன் உடனிருந்த அருட்தந்தையர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பில் இருந்ததாக கூறியதாகவும் அவர்கள் சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்களை எல்லாம் கையாண்டது யார்? அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள்? பொலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள், அதே போன்று திருகோணமலையில் இருக்கக்கூடிய ஒரு வதை முகாம், முல்லைத்தீவில் இருந்த கோட்டாபாய ராஜபக்சவினுடைய வதை முகாம் என்று பல முகாம்களை அன்றைய காலப்பகுதியிலே நெறிப்படுத்திய ஒருவராக சுரேஷ் சலை இருந்திருக்கின்றார். இந்த சுரேஷ் சலைவை பொறுத்தவரையில் இயல்பில் மிகவும் ஒரு மென்மையான குணமுடையவர். யாரோடும் அதிக அளவில் பேச மாட்டார். அது புலனாய்வுத்துறையினருக்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகுதியாக இருக்கு. அது புலனாய்வுத்துறையினருக்கே உரிய தனியான ஒரு தகுதியாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் சலை தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லோரும் தியாகி என்கின்றார்கள், அல்லது அவர் நாட்டுக்காக பல தியாகங்களை செய்தவர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதில் ஒரு உண்மை இருக்கின்றது. அதாவது சொல்ல போனால் சரத் பொன்சேகா கூறுவதில் அவர் தரப்பு நியாயம் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான உண்மை என்னவென்று சொன்னால், புலிகளின் நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக உளவு தகவல்களை வழங்க சுரேஷ் சலே குழுவொன்றை நியமித்திருந்ததாக முன்னாள் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் அரச புலனாய்வுத்துறையினுடைய தலைவராக இருந்த மேஜர் சுரேஷ் சலே விவகாரம் தற்போது சூடிப்பிடித்துள்ள நிலையில் அந்த குழுவை அமைத்தவர் கோட்டாபாய ராஜபக்ச. ஏனென்று சொன்னால் அவருக்கு யார் மீது நம்பிக்கை இல்லை. குறிப்பாக இறுதி போர் நடக்கின்ற போது சரத் பொன்சேகா களமுனையில் இல்லை. அவர் சீனாவில் இருந்ததாக அவரே கூறியிருக்கின்றார். ஆனால் அவர் இப்போது கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், வடக்கு கிழக்கில் புலிகளின் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் நடவடிக்கைகளுக்காக சுரேஷ் சலே வழங்கிய உளவு தகவல்கள் முக்கியம் வாய்ந்தவை அல்ல. அப்படி என்றால் அவர் அந்த உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த உளவு நடவடிக்கையில் என்ன உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டார், எவ்வாறான உளவு நடவடிக்கைகளுக்கு சுரேஷ் சலே கோட்டாபாய ராஜபக்சவால் பொறுப்பாக்கப்பட்டார் என்கின்ற விவகாரம் இங்கு முதன்மை பெறுகின்றது. சரத் பொன்சேகாவை பொறுத்தவரையில் முக்கியம் இல்லை, கோட்டாபாய ராஜபக்சவை பொறுத்தவரையில் முக்கியம். உளவு தகவல்களை வழங்குவதற்காக காலாட்படை மற்றும் பீரங்கி படையை ஜெனரல் ஒருவரின் கீழ் ஒரு தனிக்குழுவை அவர் நியமித்தார் என்று, அதாவது சரத் பொன்சேகா நியமித்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நான் எக்காரணமுமின்றி 8 மாதங்கள் கடற்படை தலைமையகத்தில் ஒரு சிறிய அறையில் அடைத்து வைக்கப்பட்டேன். அப்போது கோட்டாபாயவின் ஆலோசகராக இருந்த சுரேஷ் சலேவிடம் திரும்புவதற்கான நேரம் இது என அவர் சுட்டிக்காட்டினார். மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் நான், அதாவது சரத் பொன்சேகா ஆகிய நான், எக்காரணமுமின்றி 8 மாதங்கள் கடற்படை தலைமையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அறையில் வைக்கப்பட்டிருந்தேன். அப்போது கோட்டாபாய ராஜபக்சவின் ஆலோசகராக இருந்த சுரேஷ் சலேவிடம் திரும்புவதற்கான நேரம் இது என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சஹரானுக்கு ஷலே பணம் கொடுத்ததாகவும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் எலி இருக்கின்றது என்கின்ற உரையாடலை கூறியிருக்கின்றார். இப்போது சரணடைதல் விவகாரத்துக்கு வருவோம். அவர் கூறுகின்றார், இவர்கள் களமுனையில் புலிகளை கண்காணிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் அல்லது நியமிக்கப்பட்டார்கள். உண்மை. ஆனால் எனக்கு அது முக்கியமாக தெரியவில்லை. நான் வேறு ஒரு படையணியை நியமித்தேன் என்று. ஆனால் அன்று அந்த சரணடைந்தவர்கள், காணாமல் போனவர்கள் அனைவரையும் வழி நடத்தியது அல்லது அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற முடிவெடுத்தது சுரேஷ் சலே என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த யுத்த களமுனையில் இறுதியாக இருந்து வந்த பலருடைய கருத்தை பார்க்கின்ற போது அதிகளவானவர்கள் வவுனியாவில் இருக்கக்கூடிய யோசப் படைத்தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று சோன் 4 இடைத்தங்கள் முகாமுக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். சோன் 4 இடைத்தங்கள் முகாமில் அதிகளவானவர்கள்
புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்கின்ற அடிப்படையிலும் சந்தேகத்தின் அடிப்படையிலும் அங்கு பலர் இருந்திருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் பலரும் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். சோன்போர் இடைத்தங்கள் முகாம் என்பது புலிகள் என அடையாளப்படுத்தப்பட்டவர்கள், சந்தேகிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு புலனாய்வு பிரிவின் சார்பில் பலர் சென்று வந்திருக்கின்றார்கள். பலர் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். அவர்களில் முக்கியமானவர்களை சுரேஷ் சலை சந்தித்திருப்பதாக இப்போது கூறப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அவர் மிகவும் மென்மையான போக்குடையவர். கோட்டாபய ராஜபக்சவை போன்று அதிக அளவில் கதைக்க மாட்டார். அதே போன்றுதான் இப்போது இவரும் இருந்ததாக அங்கு கூறிக்கொள்ளுகிறார்கள். இந்த இடத்தில் தான் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணாவினுடைய ஒரு வாக்கு மூலம் முக்கியம் பெறுகிறது. வன்னி களமுனையில் போராடிய முக்கிய தளபதிகள், அது மட்டுமல்லாது இறுதியில் சரணடைந்தவர்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது. படையினருக்கும் தெரியாது, ஏனையவர்களுக்கும் தெரியாது. இந்த விடயங்கள் பலருக்கும் இன்று குழப்பமாக இருக்கிறது. படைத்தரப்பை பொறுத்தவரையில் பலரும் இன்று குழம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். சரணடைந்தவர்களை கையாண்டவர்கள் யார்? இப்போதும் இருக்கக்கூடிய வினாதான். புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்து அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஒரு யுத்த கால பகுதியில் ஒரு சரணடைவு என்பது சாதாரணமாக இடம்பெறுகிற ஒரு விடயம். என்று சொன்னால் யுத்தம் உக்கிரமடைகின்ற போது இரண்டு தரப்புகளுக்கு இடையிலும் ஒரு கடுமையான போர் நிலவுகின்ற போது சரணடைதல் இடம்பெறும். அந்த சரணடைதலை அரசு தரப்பில் இராணுவமும் கையாளவில்லை. சரத் பொன்சேகா கூறுவது போன்று பீரங்கப்படையோ அல்லது காலால் படையோ அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் அதனை கையாண்டது யார்? படையினரும் கையாளவில்லை. அதனை கையாண்டது இலங்கையில் இருக்கக்கூடிய அரச புலனாய்வுத்துறை என்பதை கோட்டாபய ராஜபக்சவின் வாக்கு மூலமும் சரத் பொன்சேகாவின் வாக்கு மூலம் உறுதிப்படுத்துகின்றது. அவர்கள் ஒரு குழு நியமிக்கப்பட்டது இந்த இறுதிக்கட்ட யுத்தத்திலே புலிகள் நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்வதற்கும் கையாள நியமிக்கப்பட்ட. ஆனால் நான் அவர்களை எடுத்துக்கொள்ளவில்லை. கோட்டாபய ராஜபக்ச நியமித்தது இவர்களை நியமித்தால்தான், அதாவது உள்ள தனக்கு நெருக்கமானவர்களை நியமித்தால்தான் சரணடைந்தவர்களை தான் கையாள முடியும். இல்லாது விட்டால் அது வேறு திசை நோக்கி நகர்ந்துவிடும். நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை வெளிப்படுத்தினார். பாலச்சந்திரனுடைய படுகொலையும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற போதுதான் அந்த விவகாரம் உச்சம் தொடுகின்றது. அந்த பாலச்சந்திரனுக்கு என்ன நடைபெற்றது என்று ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் அந்த காணொலியை பார்த்த பின்னர் உரையாற்றி இருக்கின்றார். பிரபாகரனின் மகன் படுகொலை சேனல் 4 ஆவணப்படம் பொய் கூறுகிறது. பிரிட்டன் உள்ள இலங்கை வாழ்வோர் சாணிகரம் நிராகரிக்கிறது. Now there is an unnecessary panic now among the government ranks about the Channel 4 killing fields new episode is to be broadcast tonight. Now this is regarding they are saying that there is a expectation that the killing of Balachandran, Prabhakaran's son, which was seen in many photographs where he was seen having meals in a bunker and suddenly he was seen, his body is seen with a bullet wound. Now, regarding the treatment of minors during war, whether it was a terrorist son or not. Now, what happened to Rohana Vijayveera? He was killed in a similar fashion, but his children and family were saved. Government let them live in protection. That was the way in which this government treated Mr. Rohana Vijayveera's family after having killed him. Of course, this government, after having come to power, they have forgotten about their past leader. They will have their Iru Mahaviru Dinaya and then celebrate all that. But then they have forgotten. Il Mahaviru Dinaya. They have forgotten all that. But then, what is happened? What happened? Even Zaharan's daughter was saved. Right? They didn't kill Zaharan's daughter. Right? But then why do you have to kill Prabhakaran's daughter? Now, if it has happened, I'm not saying it has happened, but if it has happened, why not we inquire into it? And that is அது உண்மையிலேயே இந்த போர்க்காலத்தில் இப்படியான போர்க்குற்றம் ஒன்று நடந்திருக்குமாக இருந்தால், பிரபாகருடைய மகன் கொலை ஒன்றிருப்பாராக இருந்தால், கொலை செய்யப்பட்டிருப்பாராக இருந்தால் அது விசாரிக்கப்பட்டாக வேண்டும். அது யுத்த குற்றமாக கருதப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய அந்த உரையிலும் மிக முக்கியமான விடயம் இருக்கிறது. ரவுஃப் ஹக்கீமும் விடயம் தெரியாமல் உரையாற்றவில்லை. மிக நிதானத்தோடு மிக கண்ணியத்தோடு தான் அவர் அந்த உரையாற்றி இருந்தார். எனவே இந்த சரணடைதல் விவகாரத்திலும் சுரேஷ் அளவுக்கு அதிக அளவு தொடர்பு இருக்கின்றது. இந்த வாக்கு மூலங்கள் அப்படித்தான் இப்போது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டிருக்க. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அருட்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம், அல்லது எழிலனுடைய சரணடைதலாக இருக்கலாம், அங்கிருந்த பொதுமக்களுடைய சரணடைதலாக இருக்கலாம், அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் தலைமையிலான சரணடைதலாக இருக்கலாம். எல்லா சரணடைதல்களையும் கையாண்டது ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வுத்துறை என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அந்த புலனாய்வுத்துறை அதனை கையாண்டிருக்குமாக இருந்தால் அதனை யார்
முறையாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது. கோட்டாபாய ராஜபக்ச தான் அந்த யுத்த களமுனையினுடைய முழுமையான கட்டளைகளையும் பிறப்பிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். எனவே யாரை அவர்கள் விடுதலை செய்வது அல்லது யாரை அவர்கள் அழைத்து செல்வது என்கின்ற முடிவு பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்தில் தான் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலகத்திலே சவேந்திர சில்வாவுக்கோ அல்லது வசந்த கர்நாகுடாவுக்கோ அல்லது ஏனைய எவருக்குமோ இந்த தகவல் வழங்கப்படவில்லை. அவருக்கு மிக நெருக்கமாக இவர்கள் மிகவும் ஒரு அதாவது அவர்களுடைய நட்பு என்பது அலுவலக விவகாரங்களை தாண்டிய ஒரு நட்பாக, குடும்ப நட்பாக கூட இருந்திருக்கிறது சுரேஷலாவுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும். இந்த அடிப்படையில் தான் அந்த சரணடைதல் விவகாரங்களிலே முன்னுக்கு பின் முரணான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய தினம் அந்த விவகாரங்களும் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன கூறுகிறது என்றால், ஒரு ஆபத்தான கட்டம் இலங்கைக்குள் மக்களுக்கல்ல இந்த நாசகார செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு நெருங்கிவிட்டது. எனவே இனி வரப்போகின்ற நாள் எப்படி இருக்க போகிறது என்கிற கேள்வி பரவலாக எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆனால் அதில் ஒரு குழப்பம் இருக்கின்றது. தென்னிலங்கையில் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த விவகாரங்களோடு தொடர்பான தரப்பு முனைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறார்கள். ஜனாதிபதியை பொறுத்தவரையில் அவருடைய தொடர்ச்சியான உரை, மக்கள் ஆட்சிக்கு ஆதரவாகத்தான் களத்தில் குதிப்பார்கள், ஆட்சிக்கு எதிராக வரமாட்டார்கள் என்பது ஜனாதிபதியினுடைய பாராக இருக்கின்றது. இந்த விசாரணை எப்படியாவது இடைநடுவில் குலைத்து விட வேண்டும் என்பது எதிர்ப்பக்கம் இருக்கக்கூடிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகளை காப்பாற்றுகிறவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. பிமல் வீரவன்சவை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்திலும் ஒரு மிக முக்கியமான உரை இடம்பெற்றிருந்தது. பிமல் வீரவன்சவுக்கு ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில தரப்பினர் கூடாரங்களை அமைத்து சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தார்கள். சுரேஷ் சலேவுக்கு ஆதரவாக தொடர்ந்தும் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்வதாக அவர்கள் சொன்னார்கள். 15 பேரளவில் கூடாரத்திற்கு கீழே இருந்து செய்து கொண்டிருந்த அந்த சத்தியாகிரகத்தை எதிர்த்து இந்த நாட்டின் தைரியமான சில நபர்கள் தனித்தனியாக அந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்கு எதிர்ப்பினை தெரிவித்தார்கள். இந்த சத்தியாகிரகம் இப்படியே தொடர்ந்தால் இன்னும் ஒரு சில தினங்களில் பலரும் ஒன்றாக இணைந்து வருவார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் அனைத்தையும் சுருட்டிக் கொண்டு சத்தியாகிரகத்தை முடித்து அவர்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள். போடுங்கள் இன்று முதல் கூடாரங்களை அமைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடருங்கள். தன்னுடைய மனைவி அவருக்கு விதிக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மேன்முறையீட்டை கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. தன்னுடைய சகோதரனுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்பொழுது தான் இரத்த கொதிப்பு இருக்க வேண்டும். தன்னுடைய மனைவிக்காக உண்ணாவிரத போராட்டம் இருக்க வேண்டும். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருக்க வேண்டும். தன்னுடைய சகோதரனுக்காக உண்ணாவிரத போராட்டம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊடக இணைப்பாளர் சிறையில் இருக்கின்றார். இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. ஆனால் இவற்றுக்கு மத்தியில் விமல் வீரவன்ச அமைதியாக இருக்கின்றார். நாடாளுமன்றத்திலே பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். கூடாரம் அமைத்தீர்கள், பல்வேறுபட்ட விடயங்களை செய்தீர்கள், மக்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்தீர்கள், எதுவும் நடக்கவில்லை என்று அவர் கூறியதோடு, சுரேஷ் செலவுக்கான சத்தியாகிரகத்தை செய்த பிமல் வீரவன்ச ஏன் அவருடைய மனைவிக்கான சத்தியாகிரகத்தை செய்யவில்லை என்கின்ற கேள்வியையும் கேட்கின்றார். ஏனென்றால் நீதிமன்றம் என்று அவருடைய ஒரு மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட இலங்கையிலே குற்றச்செயல்களோடு தொடர்பான பலர்தான் இன்று போராட்டங்களிலும் தங்களை காப்பாற்றுகின்ற முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த விவகாரத்திலே இந்த ஒரு விடயம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலும் சுரேஷ் சலை, அதாவது இப்போது உதயகம்பம்பில விமல் வீரவன்ச, ஞானசார தேரர் போன்றவர்கள் எல்லாம் ஒரு முஸ்லிம்களுக்கு, ஒரு முஸ்லிமான சுரேஷ் அளவுக்கு இப்படி அநீதி நடக்கின்ற போது அனைத்து சிங்கள மக்களும் ஒன்று திரள்வார்கள் என்று இப்போது கருத்து கூறுகிறார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தர்கா நகரில் என்ன இடம்பெற்றது, கம்பளையில் என்ன இடம்பெற்றது, அம்பாறையில் திகனையில் என்ன இடம்பெற்றது என்று எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். பல முஸ்லிம் மக்களுடைய இருப்பிடங்கள் எப்படியெல்லாம் சூறையாடப்பட்டது, அல்லது முஸ்லிம் மக்களுடைய மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கக்கூடிய இறந்தவர்களை அந்த புதைக்கின்ற விடயம் கூட எப்படி அந்த இறந்தவர்களை புதைக்க விடாமல் ஒரு கொடுமையான சம்பவம் இடம்பெற்றது. அப்போதெல்லாம் பாய் திறக்காத இவர்கள் இன்று ஒரு சுரேஷ் அளவின் எதிர்காலத்துக்காக கருத்து கூறுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது தொடர்பிலும் தனக்கு இடம்பெற்ற அநீதி தொடர்பிலும் விவரிக்கின்றார் நாடாளுமன்றத்திலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள். அவருடைய மகள்,
அவருடைய நிலைமைகளை பாருங்கள். இவர்களுக்கு எதிராகவெல்லாம் நீங்கள் போராடுகிறீர்களா என்கின்ற கதையை அவர் உணர்ச்சி வடம் கூறுகின்றார். ரிஷாட் பதியுதீன் மிக முக்கியமான ஒரு உரையாற்றுகின்றார். நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நான் விடுதலையானேன், ஆனால் எனக்கு மக்கள் ஆதரவு இருந்தும் நான் ஒரு போராட்டத்தை கூட செய்யவில்லை. ஏன் நீங்கள் அவதிப்படுகிறீர்கள்? இவ்வாறான சூழ்நிலை ஏன் நீங்கள் இப்படி போராட்டம் செய்கிறீர்கள்? ஆரவாரம் செய்து உண்ணாவிரதம் செய்தா நீங்கள் இந்த நாட்டில் மக்களை மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டுகிறீர்களா என்று அவர் கேட்கின்றார். அவருடைய உரையை முழுமையாக காருங்கள். தனது மகள் எப்படியான ஒரு நெருக்கடியை சந்தித்தால், தனக்கு கைது ஏற்பட்ட போது தன்னுடைய குடும்பம் எப்படி நெருக்கடி ஏற்பட்டது. இந்த நாடு ஒரு மிக அழகானது, ஆனால் இந்த சுரேஷ் அளவுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள் என்று ரிஷாட் பதியுதீன் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார். சலே என்கின்ற ஒருவரை கைது செய்தால் அவர் தவறு செய்யவில்லை என்றால், அவர் இந்த நாட்டிலே இன்டெலிஜென்ட் சீஃபாக இருந்த ஒருவர் தான் தவறு செய்யவில்லை என்றால், அச்சமில்லாமல் அத்தனை அந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து இந்த நாட்டில் இருக்கின்ற நீதிமன்றத்தின் ஊடாக தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சிக்க வேண்டுமே ஒழிய, அங்கே உண்ணாவிரதம் இருந்து நான் சாகப் போகிறேன், என்னுடைய விசாரணை அதிகாரியை மாற்றுங்கள் என்று கேட்பது மிகவும் ஒரு சிறுபிள்ளைத்தனமானது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களை கேலிக்கூத்தாக்குகின்ற அல்லது இந்த விசாரணையை திசை திருப்புகின்ற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய நிலையை, அதாவது அவரை கைது செய்ததற்கு எதிராக விமல் வீரவன்ச அல்லது போன்ற இனவாத சக்திகள் இன்று அதாவது கோட்டை நிலையத்துக்கு முன்னால் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து ஆரவாரம் செய்து உண்ணாவிரதம் இருந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள மக்களை மீண்டும் இனவாதத்தை தூண்டி அதனூடாக இந்த விசாரணையை திருப்ப நினைப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கே அநியாயம் செய்தவர்களாக நிச்சயமாக மாறுவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஒரு அழகான நாடு எங்களுடைய நாடு. ஜப்பானுக்கு அடுத்த நிலையிலே தான் நாம் சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருந்தது. இன்று நாங்கள் எங்கே போய் நிற்கிறோம்? இன்று எத்தனை குடும்பங்கள் ஒரு நேரம் சாப்பிடுகிறார்கள்? இன்று கையேந்துகின்ற நாடாக இருக்கிறோம். $50 பில்லியன் மேலே நாங்கள் உலக நாடுகளுக்கு கடன் கட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் எத்தனை லட்சங்களை கடனாளிகளாக இருக்கிறோம். எனவே அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அழகான நாட்டுக்குள்ளே மீண்டும் 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 இனவாதம் மதவாதம் கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டுச்சுவராக்கி இந்த நாட்டிலே வாழ முடியாது என்று இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்கள் நாட்டை விட்டு ஓடுகின்ற, வியாபாரத்தை மூடிவிட்டு செல்லுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை அவ்வாறான ஒரு சில கயவர்கள் செய்வார்களாக இருந்தால், அதை இந்த நாட்டிலே வாழுகின்ற மதகுருமார், பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மதகுருமாரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு சில ஊடகங்களும் அல்லது அதற்கு சாதகமானவர்களும் அதற்கு இன்னும் இடம் கொடுப்பார்களாக இருந்தால் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டை கடலில் இருந்து மீட்க முடியாது. இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க முடியாது. சலே நிரபராதியாக இருந்தால் அச்சமில்லாமல் இருந்து தன்னுடைய நிரபராதித்தனத்தை தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டுமே ஒழிய, இவ்வாறு தூண்டிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து அல்லது இந்த சாணி அபேசேகரை விசாரணை அதிகாரியை இந்த மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன், சாணியை விட உயர்ந்த பதவியில் இருந்தவர் தான் சலே. எனவே அவ்வாறானவர்கள் தான் தவறு செய்யவில்லை என்றால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். அதே போலதான் நான் கூட இதிலே எந்த சம்மதமும் இல்லாத பொழுது என்னை கூட பாராளுமன்றத்தில் இருந்து வீடு சென்ற பொழுது அன்று இரவு நடிச்சாமம் 3 மணிக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்து 100 பேர் 200 பேர் அல்ல 300 400 போலீஸ்காரர்களோடு முழு ஏரியாவையும் சுட்டி வளைத்து என் வீட்டுக்குள்ளே குதித்து பாய்ந்து என்னுடைய கதவுகளை உடைத்து கொண்டு வந்துதான் என்னை தூக்கி கொண்டு போனார்கள். நான் செய்த குற்றம் என்ன என்பது நீதிமன்றத்திலே நான் நிரபராதியாக வெளியேற்றப்பட்டவன். பல மாதங்கள் நான் சிறையிலே இருந்தவன். நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருந்தும் நாங்கள் எங்களை விடுதலை செய்யுங்கள் என்று ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் நாங்கள் நிரபராதி என்று வெளியே வந்தோம். எனவே நான் என்னை அவ்வாறு கைது செய்கின்ற அந்த இரவு என்னுடைய 2வது மகள் அடுத்த நாள் மறுதினம் ஓ-லெவல் எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் எக்ஸாமை போய் செய்வது எவ்வளவு கடினமாக அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போக முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை. ஏன், அவ்வாறு அத்தனை ஊடகங்களிலும் மகமுலகாரியா என்று காட்டுகின்ற அளவுக்கு பொய்யை இந்த நாட்டிலே விதைத்தார்கள். எனவே இவ்வாறு எல்லாம் செய்துவிட்டு இன்று தங்களை பாதுகாப்பதற்காக இன்று மீண்டும் இனவாதத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவது
பெறுவதற்கு சில பன்சலைகளை தூண்டிவிடுகிறார்கள், சில மதகுருமாரை தூண்டிவிடுகிறார்கள் என்று தாங்கள் நிரபராதி என்று நிரூபிப்பதற்காக ஒன்றை நான் சொல்லுகிறேன். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்திலே இவ்வாறான சில்லறை அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் இந்த விசாரணையை நேர்மையாக தூய்மையாக முன்னெடுத்து சென்று உண்மையான குற்றவாளிகள் யார், இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள், யார் சதி செய்தார்கள், இதற்கான அத்தனை பேரும் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு அவர்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேஷ் அளவை பொறுத்தவரையிலோ பிள்ளையானை பொறுத்தவரையிலோ இனி மீண்டு வருவது என்பது அசாத்தியமாகி இருக்கின்றது. என்று சொன்னால் நீதிமன்ற விசாரணைகள் இது அரசாங்கம் செய்கின்ற விசாரணையோ அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் செய்கின்ற விசாரணையோ இல்லை. ஒவ்வொரு நாளும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பல்வேறுபட்ட விடயங்கள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் அலை மிக தீவிர கண்காணிப்பு மட்டுமல்ல, அதிகளவான பாதுகாப்புகளும் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. ரகசிய போலீசார் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள், விசேட அதிரடிப்படையினர் அனுப்பப்பட்டிருக்காங்க, பல தரப்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் அங்கள் கடமையில் இருக்கின்றார்கள். இந்த விசாரணையை குழப்ப முற்படுவது என்பது மிக மிக மோசமானது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரிகள் வெகு விரைவில் முகங்கள் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும் என்கின்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடமும் பாதிக்கப்பட்ட தரப்பிடம் இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இறுதி களமுனையிலும் கூட சுரேஷ் அலை எவ்வளவு ஒரு வன்மமாக நடந்திருக்கின்றார், இந்த இறுதி களமுனையில் சரணடைந்தவர்களை எவ்வாறு கையாண்டிருக்கின்றார் என்று அருட்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வயது, அவரிடம் இருந்த அவருடைய உடலில் இருந்த நோய்வாய்ப்பட்டிருந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு அவரை இன்று விடுதலை செய்திருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தேசிய தலைவரின் தாய் தந்தை என்றதனால் கூட அவர்களுக்கு இடம்பெற்ற அநீதிகள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று உயிருடன் இருந்திருப்பாராக இருந்தால் அவர்தான் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தினுடைய மிக முக்கிய சாட்சி என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநீதிக்கான ஒரு பெரும் அடையாளம் மிக்க குரலாக இருந்திருப்பார். ஏன் எமது முன்னாள் ஆயர் அமரர் ராயப்பு யோசேப் பாண்டகை மிக தைரியத்தோடும் சில அறிக்கைகளை வெளிப்படையோடும் கூறியதற்கு அவர்களிடமிருந்த ஒரு பெரும் ஆதாரம் அருட்தந்தை பிரான்சிஸிடம் இருந்து அவர் பெற்றிருந்த தகவல்களும் அங்கிருந்த அருட்தந்தை ஊடாக அவர்கள் பெற்றிருந்த தகவல்களும். அப்படி பார்க்கின்ற போது இன்றைக்கு அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இருந்திருப்பாராக இருந்தால் அவர் இந்த யுத்தத்தினுடைய அல்லது இலங்கையின் இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்கு ஆதாரம் இல்லை என்று ஒரு சில சட்டவாளர்கள் கேட்கின்ற விடயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை நேரடியாக வைத்திருப்பார். அவரை விடக்கூடாது என்பதில் மிகவும் அழகாக காய் நகர்த்தி இருக்கின்றார் கோட்டபய ராஜபக்ச. அந்த விவகாரத்தை மிகவும் சிறப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார் சுரேஷ் அலை. என்றால் சுரேஷ் அலைவை பொறுத்தவரையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பாருங்கள், எவ்வளவு இவர் செய்வாரா? இவர் ஒரு மென்மையானவர். இவர் சிறைச்சாலையில் யாரும் தடுத்து வைக்கப்பட்டு உண்மைகள் வெளிவரவில்லை என்றால் இறுதியாக இவர் தான் சென்று சந்திப்பாராம். அவர் சென்று சந்தித்து கூறுவாராம், நீங்கள் முடிந்தவரை உண்மையை கூறிவிடுங்கள், உண்மையை நீங்கள் கூறாது விட்டால் நான் என்ன செய்வது? விசாரணை அதிகாரிகள் உங்களை அந்த கால்வாயில் போட்டு விடுவார்கள், நாடாளுமன்றத்துக்கு முன்னுக்கு இருக்கிற ஏரிக்கரையில் போட்டு விடுவார்கள், கொழும்பு பகுதியிலே உங்களை வீசி விடுவார்கள், நான் என்ன செய்வது? உங்களை காப்பாற்றுவதற்கு என்னிடம் வழி இல்லை என்று இவர் இறுதியாக சென்று ஒரு பிரசங்கம் வைப்பாராம். அப்படியாக உளவியல் ரீதியாக மிகவும் சாஃப்டானவராக இருக்கின்ற இவர் மிகவும் கடுமையாக நடந்திருக்கின்றார். அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் அரசு தரப்பில் கதைத்தது யார் என்று யாருக்கும் தெரியாது. கோட்டபாய ராஜபக்ச கதைத்தாரா? இல்லை. ஆனால் ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரி கதைத்ததாகத்தான் தகவல் இருக்கின்றது, தரவு இருக்கின்றது. அப்படி என்றால் அது இவர் தானா என்றால் இவரை கோட்டபாய ராஜபக்ச 100% பயன்படுத்தியிருப்பார். என்றால் இவர் இலகுவில் எந்த உண்மைகளையும் வெளிப்படுத்த மாட்டார். எனவே இப்போது இருக்கக்கூடிய தகவல், இவர் கோட்டபாய ராஜபக்ச வெளியிட்ட தகவல், சரத் பொன்சேகா மறத்திருக்கக்கூடிய விடயம், இவர் அந்த யுத்த களமுனையின் இறுதி கால பகுதியில் சரணடைதல் விவகாரங்களை கையாண்டிருக்கின்றார். என்னால் சரணடைந்தவர்கள் இராணுவத்திடம் சரணடைந்தாலும் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இந்த புலனறுவை மாவட்டம், மட்டக்களப்பு, திருகோணமலை, முல்லைத்தீவு மாவட்டங்களில் வதை முகாங்கள் கோட்டபாய ராஜபக்ச இயக்கியது சுரேஷ் அலவின் பின்னணியை வைத்துத்தான். எனவே இந்த சுரேஷ் அலை என்பது இந்த களமுனையிலும் ஒரு பெரும் ஆபத்தான நடவடிக்கைகளை செய்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் நேற்று ரவுஃப் ஹக்கீம் அவருடைய மிக முக்கியமான உரை இருந்தது. அந்த உரையின் உள்நோக்கம் அல்லது அதனுடைய மிக இலகுவான புரிதல் என்னவென்று சொன்னால் அதற்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் இவர்தான் அந்த உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றாரா என்கின்ற ரகசியம் வெகு விரைவில் வெளிவருமா என்கின்ற கேள்விதான் இங்கு இருக்கின்றது. சுரேஷ் அலவை பொறுத்தவரையில் அவர் ஒரு இலகுவில் யாரிடமும் பேசாமல் தான் நினைத்த எஜமானனை மகிழ்விக்கக்கூடிய ஒருவர். அந்த எஜமானன் கோட்டபாய ராஜபக்ச, செய்விக்கக்கூடியவர் சுரேஷ் அலவை இருக்கிறார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்று.
இன்னும் பல முக்கியமான விடயங்கள் வெளிவரப் போகின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் விரைவில் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.